மாற்றுத்திறனாளிகளின் ஏழை எளிய மக்களின் தோழர் புரசை வெங்கடேசன் அவர்களை பற்றி ஒரு பதிவு. பூர்வீகம் ஆற்காடு என்றாலும் தந்தையார் பிஎன்சி மில்லில் வேலை பார்த்ததால் திரு வெங்கடேசன் பிறந்து வளர்ந்து எல்லாம் சென்னை புரசைவாக்கத்தில்தான். வணிக குடும்பத்தில் பிறந்த புரசை வெங்கடேசன் புதுப்பேட்டை மற்றும் அரும்பாகத்தில் எண்ணெய் கடை வைத்திருந்தார். தன் 14 வயதிலேயே தாயை பறிகொடுத்த காரணத்தால் வயது முதிர்ந்த பெண்களை தன் தாயாக பாவித்து உதவி செய்யும் வழக்கம் அவருக்கு இயல்பாகவே இருந்தது. கூடையில் சாப்பாடு எடுத்து சென்று பல பேருக்கு கொடுத்து வருமானம் ஈட்டி வந்த ஒரு உழைப்பாளி தம் ஏழ்மையான குடும்ப நிலையை குறித்து எண்ணெய் கடையில் இருந்து வெங்கடேசனிடம் கூறினார். தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு பள்ளி கட்டணம் எப்படி கட்டப்போகிறனோ என்று வேதனைப்பட்டார் அந்த பெண்மணி. இந்த 2 சிறுவர்களுக்கும் +2 வரைக்கும் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து வெங்கடேசன் கல்வி கட்டணம் செலுத்தினார். அது அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. வாலிப வயதில் செய்த இந்த சேவை பின்னாளில் இவருடைய முழுநேர சேவையாக மாறியது. பெரிய அளவு வருமானம் ஈட்ட வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததால் வரவுக்கும் செலவுக்குமாக வியாபாரம் போய்கொண்டிருக்கிறது. வயது 50 தாண்டிய நிலையில் அவருடைய மகனும் மகளும் படித்து முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர். ஏழை எளிய மக்களுக்கு தான் உதவுவதற்கு உகந்த நேரம் வந்துவிட்டதாக அவர் கருதிய போதுதான் 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. காலையில் கூலி வேலைக்கு போனால்தான் இரவில் வீட்டு அடுப்பு எரியும், வயிற்றுக்கு உணவு கிடைக்கும் என்ற நிலையில் பல்லாயிரம் குடும்பங்களுக்கு வாழும் நம் சமூகத்தில் திடீர் ஊரடங்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் நெருங்கிய நண்பர்களுடன் கைகோர்த்தார் வெங்கடேசன் அவர்கள். புரசை உதவும் கைகள் என்ற பெயரில் சென்னை முழுவதும் 200க்கும் மேற்பட்ட மனித நேயர்கள் தன்னார்வலர்களாக இக்குழுவில் இணைந்தனர். புரசை உதவும் கைகள் என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டது. தன்னார்வலர்கள் சென்னை முழுவதும் பரவலாக சேவை செய்ய வசதியாக இருந்தது. மிகவும் பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு பற்றிய விவரங்களை கவனத்திற்கு வந்தது. 5 கிலோ அரிசி, அதற்குரிய மளிகை பொருட்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட்டது. வாகன வசதி மற்றும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்ததால் வாலண்டியர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் வழங்கும் பொறுப்பை ஏற்றனர். திரு வெங்கடேசன் புரசைவாக்கம், ஓட்டேரி, சூளை போன்ற குடிசை பகுதிகளுக்கு நடந்து சென்று உணவுப் பொருட்களை விநியோகித்தார். திரு நாராயணசாமி, டாக்டர் திரு சங்கரபாரதி உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர்ந்து பணம் அனுப்பி கொண்டு இருந்தனர். திரு புரசை வெங்கடேசன், திரு மாரிமுத்து உள்ளிட்டோர் உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை செம்மையாக செய்தனர். எவ்வளவு பணம் யார் தருகிறார்கள், யாருக்கு கொடுக்கிறோம் என்ற விவரம் உடனுக்குடன் பட்டியலிடப்பட்டது. வரவு செலவு பொறுப்பை திரு சரவணன் என்று சிறப்பாக செய்தார். மொத்தம் 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் திரு வெங்கடேசன் அவர்கள் மேற்கொண்ட சேவைகள் மிகவும் பாராட்டுக்குரியது. திரு வெங்கடேசன் பல்வேறு மாவட்டங்களில் சென்று உதவிகள் செய்தார். இதனால் கொரோனா பிரச்சனை முடிந்த பிறகும் பல்வேறு இடங்களில் இருந்து நோய்வாய்ப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், நலிவுற்ற பெண்கள் அவரிடம் தொடர்ந்து உதவி கேட்டு கொண்டிருந்தனர். எனவே தொடர்ந்து உதவுவதற்காக புரசை உதவும் கைகள் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி தொடர்ந்து உதவி வருகிறார். அவர் முக்கியமாக கவனம் செலுத்துவது நன்கு படித்த மாணவ மாணவியர் பணத்தட்டுப்பாடு காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்துவதை அனுமதிக்க மாட்டார். மிகவும் கஷ்டப்படுகிற குடும்பங்களை ஆராய்ந்து அக்குடும்ப பெண்களுக்கு தையல், சமையல்கள் போன்ற திறமைகள் இருந்தால் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வாழ்வாதாரம் அமைத்து கொடுக்கப்பட்டது. தொழுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஊனமடைந்த இனி பணி எதுவும் செய்ய முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு தேடி சென்று அவர்களுக்கு இயன்ற உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். சேவையை மிகவும் நேர்மையாகவும் செய்து வருவதால் வெளிநாடுகளில் உள்ள மனித நேயர்கள் அவர் அறக்கட்டளை வாயிலாக ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வருகின்றனர். அண்மையில் கடலூர் அருகே ஒரு குக்கிராமத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி மகளுக்கு 3வது முறையாக கல்வி கட்டணம் செலுத்தினார். கல்லூரிக்கு நேரில் சென்று கட்டணத்தை செலுத்திவிட்டு அதற்கான ரசீதை சம்பந்தப்பட்ட மாணவரிடம், பெற்றோரிடம் ஒப்படைத்ததோடு பணம் கொடுத்த மனிதநேயர் திரு ஞானப்பிரகாசம் அவர்கள் சிங்கப்பூர் அவர்களிடம் பேசவும் வைத்தார். இதேபோல் அன்பு இல்லம் சிங்கப்பூர் மனிதநேய குழுவினர் சென்னையில் உள்ள ஒரு ஏழை பெண்மணிகளின் தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்தார். கணக்கு விவரங்களை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பயன்பெற்ற பெண்மணியை நேரில் பேச வைத்தார். ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய நல்ல மனம் படைத்தவர்களுக்கு நம் சமூகத்தில் நிறைய உள்ளனர். அவர்கள் திரு புரசை வெங்கடேசன் மூலம் தொடர்ந்து நற்பணிகள் செய்து வருகின்றனர். இந்த வகையில் பயன்பெறும் பெற்றோர்கள் விவரம் வருமாறு: அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் குடும்பங்கள் 5000க்கும் மேல் கொரோனா ஊரடங்கு காலத்தில் திருச்சி, தொட்டியம் மற்றும் செங்கல்பட்டு அருகில் வசிக்கும் தொழு நோயாளிகள் இருப்பிடத்திற்கு 7 முறை நேரில் சென்று புத்தாடைகள் மற்றும் மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டது. முதுகுத்தண்டு நோயாளிகள் 30 பேருக்கு கட்டில் மற்றும் 200 ரூபாய் காற்று படுக்கை, ஆதரவற்ற நிலையில் மரணமடைந்தோர் 30 பேரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முதியோர் இல்லம், மனநல காப்பகம், திருநங்கைகள் இல்லம் ஆகியவற்றிற்கு தொடர்ந்து அன்னதானம் மற்றும் புத்தாடைகள் வழங்குதல்.
1,50,000க்கும் மேற்பட்ட சாலையோரம் மற்றும் குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. திரு வெங்கடேசனிடம் இருப்பது நேர்மையாகவும் அடிப்படையாக கொண்ட சேவை மனம் இருந்த இந்த நல்ல மனிதர் அன்பு பாலமாக இருப்பதால் இவர் வாயிலாக ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். இவருடைய புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாக இணைந்து மனிதநேயர் பாலசுப்ரமணிய ஐயா, பாலியா நண்பர் கோவிந்தராஜ், கருணை உள்ளம் கொண்ட சிவசி மேடம், சமூக ஆர்வலர் புதுப்பேட்டை வெங்கடேசன் நற்பணிகள் செய்து வருகின்றனர். மனிதநேயர் திரு புரசை வெங்கடேசன் சேவைகள் மேலும் தொடர்ந்து வளர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.